வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாமை அடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு போல் சாமை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளந்துக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப் உளுந்தம்பருப்பு, அரை கப் பாசிப்பருப்பு, அரை கப் இட்லி அரிசி, அப்படி இல்லாட்டி பச்சரிசி கூட அரை கப் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஒரு 3-4 தடவை நம்ம கழுவி எடுத்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இது ஒரு 3 மணி நேரம் இல்லாட்டி 4 மணி நேரம் ஊறட்டும். நான் 4 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்தேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி ஃபஸ்ட் எடுத்து ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கணும். பாருங்கள், நான் ஊற வச்ச தண்ணியை தான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே மாதிரி மிச்சத்தையும் நான் அரைச்சி ஊற்றிடுறேன். எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உடனே அடைக்கி ரெடி பண்ணி அடை ஊற்றிடலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரிசி மட்டும் 3 மணி நேரம் ஊற வச்சா தாராளமாக போதுமானது. இப்போ நான் பேன் அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். 1/4 ஸ்பூன் சீரகம், அது பொரியட்டும். கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 100 கிராம் போல் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தோல் உரித்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கினதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு போட்டு நான் வெங்காயம் வதக்க போகிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அடை மாவில் அதை ஊற்றிடலாம். இப்போ இதை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தோசை தவா அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா சூடாகிடுச்சு. ஒரு கரண்டி போல் எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நம்ம தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான். கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி ஊற்றிட்டேன். பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது. அழகாக தோசை தவாலேருந்து நமக்கு சூப்பராக அது எடுக்க வரும். பாருங்கள், நம்மளோட சாமை அடை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.